வணக்கம். நாங்கள் இன்று திருகோணமலையிலே அலஸ் தோட்டத்தில் அமைந்துள்ள செயின்ட் ஜோசப் முதியோர் இல்லத்திற்கு வருகிறோம். இந்த முதியோர் இல்லமானது நீண்ட நாட்களாக திருகோணமலையிலே பராமரித்து வரும் ஒரு சிறப்பான முதியோர் இல்லமாக விளங்குகின்றது. இன்று எமது தாய்மாருடன் இணைந்து அவர்களை எமது யூடியூப் சேனலான வாய்ஸ் ஆஃப் காட் சேனலோடாக காண்பிப்பதற்கும் அவர்களை வினோதப்படுத்தும் நோக்கத்துடன் தான் நாங்கள் இன்று திருகோணமலை அலஸ் தோட்ட பகுதியில் அமைந்துள்ள முதியோர் இல்லத்துக்கு வருகிறோம். சிறப்பாக நாங்கள் ஒரு விடயத்தை கூற வேண்டும். தாயின் மூலமாகத்தான் நாங்கள் இந்த உலகை பார்க்கின்றோம். ஆகையினால் நிச்சயமாக கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள் எமது தாய்மார்கள். இன்று இந்த தாய்மார்களை சந்தோஷப்படுத்தி அவர்கள் இன்பமூட்டும் நோக்கத்துடன் நாங்கள் இன்று திருகோணமலை பகுதியில் உள்ள செயின்ட் ஜோசப் முதியோர் இல்லத்திற்கு வருகிறோம். நிச்சயமாக கூற வேண்டும், இந்த முதியோர் இல்லத்தில் 4 மதத்தைச் சேர்ந்தவர்கள் தாய் தந்தையர்கள் மிகவும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இந்த முதியோர் இல்லத்தில் தங்களது நாட்களை கழிக்கும் ஒரு சிறப்பான முதியோர் இல்லமாக இந்த முதியோர் இல்லம் திகழ்கின்றது. நாங்கள் இந்த முதியோர் இல்லத்துக்கு வருகிறோம். நாங்கள் கண்டோம், அதாவது இறை பிரார்த்தனைகளில் எமது அம்மாமார் இணைந்து இறைவனோடு ஐக்கியமாக பிரார்த்தனைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த தாய்மார்கள் தங்களது நேரங்களை கழிப்பதற்காக இந்த தங்களது அறைகளிலே பத்திரிகைகள் வாசிப்பார்கள், நாடகங்கள் போன்ற துறைகளை நடிப்பார்கள். அத்துடன் இனிய இறைவனுடைய கீதங்களை பாடி அவர்களது பொழுதுகளை போக்குவதாக எமது தாய்மார் எமது சேனலோடாக செய்தியை வழங்கியிருந்தார்கள். மிகவும் ஒரு சிறப்பான முதியோர் இல்லமாக இந்த முதியோர் இல்லம் திகழ்கின்றது. தாய்மாருடன் எமது ஓரிரு வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்காக இத்தருணத்தில் நாங்கள் இணைந்துள்ளோம்.